அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை ராசி பலன். இன்றைக்கு விஷாக நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார். அதேபோல் புரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைக்கு துலாம், மகரம், மேஷம், கடகம் நல்ல விதமாக அந்த ராசிக்கு நல்பலனை அளிக்கக்கூடிய சனி பகவான் இன்றைக்கு நல்ல காரியங்களை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மேசராசி நண்பர்களே, அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரம் இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்ல லாபபலனை கொடுப்பார். அதேபோல் 11ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் சற்று பெரியோர்களுக்கு சற்று உபாதைகளை கொடுக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு அதே வண்டி வாகனத்தில் பார்த்து செல்ல வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சனிக்கிழமையினால் அவர் 2 பலனை கொடுக்கக்கூடிய மேசராசிக்கு இரட்டை பலனை கொடுக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அதை பார்த்து நிதானமாக இருந்து இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் தொழில் ஸ்தானங்கள் நல்லா வழங்கப்படும். அங்கே கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் 3 நட்சத்திரம் இருக்கிற தொழில் ஸ்தானங்கள் நல்லாக ஓங்கப்பட செய்யும் இந்த சனிக்கிழமை நல்ல விதமாக உங்களுக்கு அமையும். அதேபோல் எப்பொழுதுமே நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சனிக்கிழமை என்பதனால் அவர் சற்று கடினமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த சனிக்கிழமையாகும். ரிஷபராசி நேயர்களே, நல்லதே உங்களுக்கு நடக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் வளர்ப்பிறை சந்திரன் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஓடினவனுக்கு 9 என்பது குறிப்போல் எங்கு ஓடி சென்று தொழில் செய்தாலும் அதில் நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய நாளாக இருக்கும். மிருகசீரிடம், திருவாதுரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு லாப பலனை சனி பகவான் வளர்ப்பிறை சந்திரனை குறிப்பால் ஆலயம் சென்று சிவன் கோயில் சென்று தீபம் போடுங்கள், சிறப்பாக அந்த நாளே உங்களுக்கு அமையும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரம் இருக்கின்றன. சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து அருள் பாலிக்கிறார். அதனால் வண்டி வாகனத்தில் பார்த்து செய்ய வேண்டும். தொழில் செய்யும் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு லாப பலனை இந்த சனிக்கிழமை நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த சனிக்கிழமை கடகராசி. சிம்மராசி நேயர்களே, மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரம் உங்களுக்கு சிம்மத்தில் இருக்கின்றன. சனி பகவான் உங்களை 7ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பறவையாக பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தில் குதூகலமாக இருக்கும். அதேபோல் கல்வி செல்வத்தில் நல்ல தலை தோங்குவீர். நல்ல ஒரு வருமானத்தை சிம்மராசிக்கு இந்த சனி பகவான் இந்த நாள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரம் இருக்கின்றன. சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதனால் சற்று வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக செல்ல வேண்டும். அதேபோல் பெரியோர்களுக்கு ஆயுள் ஸ்தானங்கள் வளமாக இருந்தாலும் அது சற்று குறையென்று காணப்படும். அதனால் மருத்துவரை அணுகுங்கள், சிறப்பான நாளாக இருக்கும். அசாத்தியமாக இருந்து விடாதீர்கள், அது பெரிய செலவில் என்று 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது வளர்ப்பிறை சந்திரனால் நல்ல ஒரு உக்கரத்தோடு இருப்பார். தேய்பிறையில் சாந்தமாக இருந்தாலும் வளர்ப்பிறையில் தான் அவருடைய வீரியங்கள் அதிகமாகும். அதனால் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் சற்று கவனங்கள் அதிகமாக தேவை. வண்டி வாகனத்தில் எதில் சென்றாலும் பார்த்து செல்ல வேண்டும். ஏன் என்று கேட்டீங்கன்னா சனி பகவான் எந்த கிரகம் பார்த்தாலும் அந்த கிரகத்தின் பார்வையை முற்றிலும் குறைத்து விடுவார். அதனால் உங்களுக்கு அங்கே 3 கிரகம் இருந்தாலும் சனி பார்வை தனிப்பார்வை என்று சொல்லப்படும். அதனால் வண்டி வாகனத்தில் பார்த்து செல்ல வேண்டும். கன்னிராசி நேயர்கள். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் பூரிய புண்ணிய ஸ்தானம் என்று சொல்வார்கள். பூர்வ புண்ணியம் என்றால் மின் பிறப்பு என்று சொல்லப்படும். பூர்வ புண்ணியத்தில் வரும் லாபங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியதாகும். சுபகிரகங்கள் உங்கள் ராசியிலே 2 இருக்கின்றன. நல்ல நாளாக நல்ல வரவு நாளாக இருக்கும். அதேபோல் எந்த துறையில் வேலை செய்தாலும் அந்த துறை மூலியமாக உங்களுக்கு லாபம் வரும். இப்போ உங்களுக்கு சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரம் இருக்கின்றன. 3 நட்சத்திரக்காரர்கள் நல்ல ஒரு தெய்வ பலனை அடக்கூடிய நாளாக இருக்கும். 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது குலதெய்வத்தை அதிகமாக மனதார நினைத்தீங்களா அதுவே சுகமாக இருக்கும். வெளி ஆலயம் சென்று சிறப்பாக நீங்கள் வழிபடுங்கள். நல்ல நாளாக இந்த சனிக்கிழமை உங்களுக்கு அமையும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு விஷாகம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரம் இருக்கின்றன. 4ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார். அதனால் உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்குவர்கள் எந்த தொழில் செய்தாலும் அது நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். வண்டி வாகனத்தில் பார்த்து செல்ல வேண்டும். ஏன் என்று கேட்டீங்கன்னா கவனமாக இருந்தால் கைகால் சத்து அடிபடும் என்று சூழ்நிலை என்று 4ஆம் இடத்தில் சனி பகவான்கள் சற்று கொடுப்பார். அதனால் உங்கள் ஆலயம் செல்லுங்கள், தீபம் போடுங்கள். சிறப்பான நாளாக இந்த சனிக்கிழமை உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு அமையும். தனுசு ராசி நேயர்களே, மூல நட்சத்திரம், போராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 3 நட்சத்திரம் அங்கே இருக்கின்றன. சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார்.
வீரியம் என்று சொல்லப்படும். உடம்பில் சற்று கவனம் தேவை. ஏன் என்று கேட்டீங்கன்னா, சனி பகவான் உடம்பில் சற்று கவனம் தேவை. வண்டி வாகனங்களை பார்த்து செல்ல வேண்டும். ஆலயம் செல்லுங்கள். சிறப்பான தனுசு ராசி நேயர்கள் எந்த துறையில் வேலை செய்தாலும் அது சற்று நிலை மந்தமாக உங்களுக்கு காட்டப்படும். ஆலயம் சென்றீங்களா அதுவே சிறப்பாக தனுசு ராசிக்காக. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரம் இங்கே இருக்கிறன. 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் வெளியூர் செல்வீர்கள். வேலை விஷயமாக வெளியூர் செல்வீர்கள். அதுவே உங்களுக்கு நல்ல ஆதாயமாக இருக்கும். வாய் வார்த்தையில் பதனம் ஆக பேச வேண்டும். ஏன்னா 2ஆம் இடத்தில் வாய் வார்த்தை உங்கள் ராசிநாதனுக்கு 2ஆம் இடம். அதனால் வெளியூர் அதிகமாக செல்லும். தொழில் ஸ்தானங்கள் நல்ல வலுவாக காணப்படும். அது மூலியமாக உங்களுக்கு லாபம் வரக்கூடிய நாளாக இந்த சனிக்கிழமை இருக்கும். குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வெளியே செல்லுங்கள். நல்ல ஒரு லாப பலனை அடையக்கூடிய நாளாக இந்த சனிக்கிழமை மகர ராசி. கும்பராசி நேர்களே, அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் நீங்கள். அதுபோல் உங்களுக்கு ஜென்மத்திலேயே சனி இருப்பார். அதனால் உங்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை. நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். எந்த துறையில் வேலை செய்தாலும் அந்த துறையே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த சனிக்கிழமையாகும். அதேபோல் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் பார்த்து செல்ல வேண்டும். ஏனென்று கேட்டீங்கன்னால், கவனமாக ஜென்மத்தில் சனி இருப்பதால் சற்று தொந்தரவுகள் செய்வார். ஆலயம் செல்லுங்கள். சிறப்பான நாளாக இருக்கும். வணிகம் வைத்திருப்பவர்கள், கடை வைத்திருப்பவர்கள், ஆலயத்தில் பூஜை செய்வர்கள் சற்று பார்த்து நிதானமாக இருக்க வேண்டியது சனிக்கிழமை நாளாகும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் வெளியூர் செல்வீர்கள். அது மூலியமாக உங்களுக்கு லாபம் வரும். உங்களுடைய நட்சத்திரம் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரம் இருக்கின்றன. அதேபோல் உங்களுக்கு சனி பகவான் நல்ல 12ஆம் இடத்திலிருந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். அது சற்று வீட்டில் இருக்கும் பெரியோர்களுக்கு சற்று உடம்பு உபாதைகள் இருக்கும். மருத்துவ இடங்களில் சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். அதே தொழில்ஸ்தானம் உங்களுக்கு வலுவாக இருக்கின்றன. அது மூலியமாக பொன் பொருள்கள் வந்து சேரும் இந்த சனிக்கிழமை. ஆலயம் செல்லுங்கள். சிறப்பான நாளாக இருக்கும் மீனராசி நேயர்கள்.